வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி இந்த காணொளியில பேசப் போறோம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் இவரால எந்த கட்சிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும்? திமுகவினுடைய வாக்குகள்ல அவர் எடுத்துக்குருவாரா? இல்லாட்டி அதிமுகவினுடைய வாக்குகள்ல பாதி பறி போயிருமா? இல்ல நாம் தமிழருடைய வாக்குகள் போயிருமா? அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கதான் செய்யுது. இத பத்தி தெளிவா இந்த காணொளியில நம்ம பேசப் போறோம். முதல்ல விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைய பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வந்ததுக்கு அப்புறம் அவர் எந்த மாதிரியான வாக்காளர்கள டார்கெட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில பெண்கள், அப்புறம் யங்ஸ்டர்ஸ் இவங்களுடைய வாக்குகள குறி வச்சு தான் அவருடைய அரசியல் நகர்வு இருக்குது. கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. அந்த பெண்கள் படைய பார்த்து தான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? அப்படின்றத நம்ம தனித்தனியா பிரிச்சு பேசினா நல்லா இருக்கும். முதல்ல திமுக. விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் முதல்ல பயந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தான். ஏன் அப்படின்னா, திமுகல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25% அதிகமானவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைப்பாட்டில தான் இருக்கிறாங்க. விஜயுடைய ரசிகர்களா இருக்காங்க. இல்லாட்டி விஜய் மீது பிரியம் கொண்டவர்களா இருக்காங்க. இல்ல ஒரு புது அரசியல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள்ல இருக்காங்க. திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, அந்த இளைஞர் அணின்னு வச்சுட்டு சுத்துறாங்கல்ல, இந்த ஓட்டுல முக்காவாசி விஜய் அவர்களுக்கு போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அது போயிரும். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய விஜய் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் அல்லது விஜய் அவர்கள் மீது திமுக எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனம் இது எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அ அங்க இருக்கக்கூடிய திமுகல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸே நெறைய பேர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்த நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது தான் எதார்த்தமான உண்ம. இந்த இந்த அடிப்படையில பார்க்கும்போது, திமுகவுல இருக்கக்கூடிய திமுகவுக்கு உழுவக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு 50% வாக்குகள் திமுகவுக்கு உழுகுது அப்படின்னா, அந்த 50%த்துல கிட்டத்தட்ட 15லிருந்து 20% விஜய் அவர்களுக்கு திமுகவிலிருந்து ஓட்டு உழுகும் அப்படின்றது தான் ஒரு கள நிலவரம் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தபடியில அதிமுகவ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதிமுகவினுடைய ஓட்டுகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல விழுந்த ஓட்டுகள் எல்லாமே ஒரு ரகம். அடுத்து ஜெயலலிதா அவர்களுக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாமே இன்னொரு ரகம். இப்ப எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது, அவருக்கு விழுகக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே அந்த 2யுமே கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிமுகவுக்கு விழுகக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆ இல்லப்பா எனக்கு ஏடிஎம்கேல அதிருப்தி, இல்லாட்டி எடப்பாடி மீது அதிருப்தி, இல்ல எடப்பாடி அவர்களுடைய கூட்டணி மேல அதிருப்தி அப்படின்ற மாரி பெரிய லெவல்ல விமர்சனங்கள இப்போதைக்கு அதிமுக கிட்ட இல்ல. 2021 எலக்ஷன் அப்ப இருந்த விமர்சனங்கள் அப்படியே படிப்படியா குறைஞ்சு, இன்னைக்கு அதிமுகல இருக்கக்கூடிய ஓட்டுக்கள், இல்லாட்டி அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் அப்படியே அவங்க ஒரு கையிலயே தான் வச்சிருக்காங்க. அவங்க இன்னும் வெளிய அத வெளிய போக விடாம தக்க வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில பேர் அதிமுகல இருக்கிறவங்களும் அ விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஆனால் திமுக அளவுக்கு ஓட்டுகள் உடையாது அப்படின்றது தான் கள நிலவரம். அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சிய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கள்ல கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் விஜய் விஜய்க்கு முதலில் ஆதரவு தெரிவித்தவர்கள் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. அது மட்டும் இல்லாம, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு சீமான் மீது விமர்சனங்கள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீமான் அவர்கள் என்ன பண்றாரு, விஜய தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்பதான் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வொர்ஸ்ட்டான விமர்சனங்களா இருந்துச்சு. ஆளும் அரசான திமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணுவதை நிறுத்திட்டு, இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே என்ன லாஜிக் அப்படின்ற மாரி, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாமே ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு முக்கால்வாசி ஓட்டு அப்படியே விஜய்க்கு போகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இன்னொரு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். திமுகல எப்படி விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்களோ, அத விட அதிகமாவே நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. திமுகவுல ஏன் நம்ம அழுத்தி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகல விசிக அப்படின்ற ஒரு கூட்டணி கட்சி இருக்கு. இந்த விசிக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய, அந்த விசிகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முக்கால்வாசி இளைஞர்கள் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. விசிகவுனுடைய ஓட்டுக்கள் ரொம்பவும் உடையும். அதனால தான் திமுகவுடைய ஓட்டு உடையும்னு நான் சொல்றேன். இங்கிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு உடையும் சொல்றேன். இந்த 2 கட்சியின் அதாவது அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியை கம்பேர் பண்ணும்போது, அதிமுக தங்களுடைய ஓட்டுக்கள அவ்வளோ சீக்கிரமா இன்னொரு கட்சிக்கு விட்டுக் குடுப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான். இத அடிப்படையா வச்சு தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா,
எம்ஜிஆர் அவர்களையும், ஜெயலலிதா அவர்களையும், அறிஞர் அண்ணா அவர்களையும் எடுத்து அரசியலை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய அரசியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பா சின்சியரா அடாப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்ல அதை செயல்படுத்தணும். இத்தனை நாள் திமுகவையும் பாஜகவையும் விமர்சித்துக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்னைக்கு அதிமுகவை டைரக்டா விமர்சனம் பண்ணுவதற்கும் இதுதான் ஒரு முக்கியமான அரசியல் காரணம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இல்லாட்டி அரசியல் கட்சியில அந்த வியூகம் வகுத்து தரக்கூடியவர்கள் காரணம் இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஓட்டு அரசியல் தான் இன்னைக்கு. ஸோ ஓட்டை நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்கு நாம என்ன பண்ணணும், யார்கிட்ட இருந்து ஓட்டு வராதோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுல விஜய் அவர்களும் தெளிவா இருக்கிறாரு. ஸோ எங்க கிட்ட இருக்கிற ஓட்டை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல அதிமுகவும் ரொம்பவும் தெளிவாவே இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள், அதிகப்படியான இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிமுக கிட்ட இருந்தாலும் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸோ முதல் இடத்துல அதிமுகவும், இரண்டாவது இடத்துல தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படின்றது இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் கணிச்சிருக்கக்கூடிய ஒரு கணிப்பு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். எலெக்ஷன் நேரத்தில், அதாவது 2026 எலெக்ஷன் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படின்றத நம்மளுடைய கணிப்புகள்லாம் சரியா இருக்கா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.